அண்ணாமலை ஒரு வினோதமான ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருவார். சாட்டை அடித்து நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு பொள்ளாச்சியில் போராட்டம் இந்த பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா? யாரை கண்டுபிடிக்கல? இப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை, இப்போ புதுசாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு. அதெல்லாம் இல்லை. உண்மை என்னென்னா இப்போ அவருக்கு எந்த பதவியும் கிடையாது. பிஜேபி தலைவராகவும் இல்லை, எந்த பதவியும் இல்லை. அதனால யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கான் போது, இந்த மாதிரி நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு 40 அடியோ 50 அடியோ அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணிங்களா உங்களுக்கு பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை எடுத்தேன். அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது பகுத்தறிவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது. ஒன்று பெரியார் பாணியில் சொன்னால் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறது. அப்படி சவுக்கில் உடம்புல அடிச்சுக்கிறது யாராவது ஏற்றுப்பாங்களா அந்த காலத்தில்? என்னுடைய 62 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் 62 வருஷமாக திமுகவில் இருக்கிறேன். எந்த தலைவரும் இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம். இவ்வளோ அடிச்சுக்கிறது மணிப்பூரில் காவல்துறையே வந்து போட்டு கற்பழிச்சுலாம் பண்ணாங்களே, அப்போ அடிச்சுக்கலையே. உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயத்தான் நடந்துட்டு இருக்க. தமிழ்நாட்டில் இது புது இன்சிடென்ட். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி ஆளுற மாநிலத்திலாம் இந்த அன்றாட சம்பவமாக நடந்து கொண்டிருக்குது. அங்கெல்லாம் போக வேண்டாம். இவர் இங்கே தமிழ்நாட்டில் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. அண்ணாமலை இப்படி தான் பேசுவார். உயிரோடு இருக்கிற வீராசாமி சொல்லிவிட்டார்னு சொல்வார். இது மாதிரி விசித்திரமாக பேசுவார், வேடிக்கையாக நடந்துப்பார். ஆகினால அந்த போராட்டத்துக்கு மக்கள் யாருமே சிரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாமா செய்வாங்க போராட்டம்? அது மட்டும் இல்லை, செருப்பே போட மாட்டாங்க. திமுக ஆட்சியிலிருந்து எங்கே வரும் செருப்பு போட மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சபரம் அவர் ஏற்றால் காலம் பூரா ஒரு செருப்பே போட முடியாது. இதுதான் உண்மை. காலம் பூரா ஒரு செருப்பே போட முடியாது. 48 நாள் விரதம் இருப்பதுக்கு சபரிமலை ஏற முடியல பொழுது அவரால். ஆகியனால இங்கே இருக்கிற ஐயப்ப மலைக்கு போகிறது, செட்டியார் மாளிகை பக்கத்தில் இருக்கிற அந்த எம்ஆர்சி நகரில் இருக்க ஐயப்பன் கோவில் போகிறதுக்காக செருப்பை கட்டிட்டேன்னு சொல்கிறத திசை திருப்பாகிறார். அவர் அது அவருடைய விருப்பம். அதுக்கு நான் குறுக்க விரும்பவில்லை. ஆனால் அண்ணாமலையினுடைய இது ரொம்ப கேலி கூத்தாக இருக்கிறது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கான அரசு, பெண்களை பாதுகாக்கிற அரசு. இன்னைக்கு சிறு மாணவிகளிலிருந்து மகளிர் வரை அனைவருக்கும் செய்கிற ஒரு அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தலைவர் அவர்கள் கேள்விப்பட்டவுடன் உடனடியாக துடித்து போய் நடவடிக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ரைட் பாத்தில் போட்டு இப்படி தான் அந்த ஆம்ஸ்டாங் வாரிசை பெருசாக பேசுனாங்க. இப்போ எல்லாரும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைன்னா